You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். பரிசுத்த லூக்காவினுடைய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் துவங்கி, இல்லை 24ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் என்று நான் கூறுகிறேன். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. என்னுடைய பாடப்பொருளை இன்றிரவு நான் அழைத்தால் அது இவ்வாறு இருக்கும். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இப்பொழுது இது உஷ்ணமாக உள்ளது. ஆனால் ஒரு சில நிமிடங்கள் உங்களால் முடிந்தளவு பொறுமையாக நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் நானும் துரிதமாக முடிக்க முயற்சிப்பேன். ஆனால் இப்பொழுது நாம் வார்த்தையை, தேவனுடைய அற்புதமான வார்த்தையை பயபக்தியுடன் நோக்கி பார்க்க விரும்புகிறோம். மேலும் தேவன் ஏதோ ஒரு வழியில் இன்றிரவு நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் ஒரு சரித்திர நிகழ்வின் கொண்டாட்டமாக இருந்தால், அது மட்டுமாக இருந்தால், அப்பொழுது நாம் சந்தேகிப்பதற்கு ஒரு சிறு காரணம் உண்டு. ஏனென்றால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பயபக்தியான சிந்தனையின் பேரில் அது விடப்படும். கிறிஸ்து அளித்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றாதிருந்திருந்தால், அப்பொழுது நாமும் கூட நாம் பெற்றுக்கொண்டதற்கான அடையாளத்தை பெற்றிருந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் அவர் பூமியின் மீது இருந்தபோது, இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது என்று கூறினார். இப்பொழுது அங்கே உலகம் என்ற அந்த வார்த்தை உலக ஒழுங்கு என்பதிலிருந்து வருகிறது. பூமிக்குரிய ஜனங்கள், இனி உலகம் என்னை காணாது, அதே சமயத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். இப்பொழுது இந்த வார்த்தைகள் இந்த வாரத்தினூடாக வேதாகமத்தில் இருந்து நாம் பேசியிருக்கிற மற்றெந்த வார்த்தைகளையும் போன்று அவ்வளவு உண்மையுள்ளதாயிருக்கின்றன. வேதாகமத்தில் உள்ள மற்றெந்த வார்த்தைகளையும் போல அவ்வளவு உண்மையுள்ளவர்களாயிருக்கின்றன. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, அவர்களுக்கு அவர்களுடைய கண்கள் ஒருபோதும் திறக்கப்படாது. தேவனுடைய சித்தமில்லாமல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் அவர் இன்றிரவு இங்கே நின்று கொண்டு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பாரையானால் அவர்களுடைய சொந்த சுயநல விருப்பத்தினால் அவரை விசுவாசிக்க மாட்டார்கள். இது கூறுவதற்கு வருத்தமாக உள்ளது. ஆனால் வேதம் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த ஆக்கிரை தீர்ப்புக்கென்றே பிறந்தனர் என்று கூறியுள்ளது. யூதா கிட்டத்தட்ட 3வது வசனம். இப்பொழுது ஆனால் இன்றிரவு வெளியே வந்து அறையில் சுற்றிலும் நிற்கிற இந்த விதமாக ஒரு சிறிய உஷ்ணமான கட்டடத்தில் ஒன்று சேர்ந்து நெருக்கமாக நிற்கிற நீங்கள் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் வரவில்லை. நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்கள். மேலும் என்னுடைய கருத்துப்படி தேவனோடு நெருங்கி சஞ்சரிப்பதற்காகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் உத்தமத்தோடு நீங்கள் உள்ளே வந்தபோது இருந்ததை விட ஒரு மேலான நபராக இங்கிருந்து புறப்பட்டு செல்லவே வந்திருக்கிறீர்கள். இன்றிரவு நான் வாசலில் நுழைந்த போது அதைத்தான் ஜெபித்தேன். கர்த்தாவே, நான் உள்ளே செல்லும் போது நான் இருப்பதை காட்டிலும் நான் வெளியே வரும்போது ஒரு மேலான நபராக என்னை உருவாக்கும் என்பதேயாகும். இப்பொழுது அவர் போவதற்கு முன்பே அவர் இந்த விதமான செய்திகளை கூறினார். அவர் என்னை விசுவாசிக்கிறவன் என்று கூறினார். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் போவேன், திரும்பி வருவேன். இப்பொழுது அவர் செய்த கிரியைகளை நாம் காண்போம். அவர் செய்த கிரியைகளா? அவர் ஒரு மகத்தான நபராக இருந்ததாக உரிமை கோரவில்லை. அவர் ஒரு தாழ்மையான மனிதனாக இருந்தார். அவர் எந்த உயரிய சொல்லகராதியை கொண்டும் பேசவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதனாக பேசினார். அவர் ஏழைகளுக்கு மத்தியில் ஜீவித்தார். நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் இருந்தன. ஆனால் அவருக்கோ தலை சாய்க்க இடமில்லாதிருந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு வஸ்திரத்தையே அவர் உடையவராயிருந்தார். அது ஒரு தையலும் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அதனால்தான் அவர்கள் அதற்காக சூதாடினார்கள். அது ஏன் அவ்வாறாயிருந்தது? ஏனென்றால் அவர்கள் வஸ்திரங்களை பங்கிட்டு என்னுடைய உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்ற பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டியதாயிருந்தது. ஆகையால் அவர்களால் அதை தையலால் பிரிக்க முடியவில்லை. எனவே அதற்காக அவர்கள் சூதாட வேண்டியதாயிருந்தது. மேலும் அது பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. ஆனால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் கவனிப்போம் அவர் என்ன செய்தார்.
மேலும் இன்றிரவில் இயேசு கிறிஸ்துவை காணும்படி வயோதிகரிலிருந்து சிறியவர் வரை இன்றிரவு நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களின் பசியும் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். அதுவே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் உள்ளது. அது ஏன் அவ்வாறு உள்ளது? நாம் வேத வாக்கியங்களின் மூலமாக உரிமை கோருவோமானால் வானொலிகள் இன்றைக்கு அதை முழங்குகின்றன. தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளை தொகுத்து அவர் இங்கு இல்லை, ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரே என்று நாடகங்களில் கூறியுள்ளன. பாருங்கள், அப்படியானால் அவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றால் வேதம் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. இப்பொழுது சபையோரே, அதுதான் இங்கே உள்ளது. அது உண்மையா இருக்க வேண்டும் அல்லது உண்மையா இல்லாதிருக்க வேண்டும். அதாவது அது உண்மையா இல்லாதிருந்தால் அப்பொழுது வேதாகமும் பொய்யா இருக்கிறது. அப்பொழுது அந்த வார்த்தைகள் பொய்யா இருக்கின்றன. அப்படியானால் நாம் இழக்கப்பட்டிருக்கிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலுமே இல்லை. மேலும் நாம் பாவனையாக விசுவாசிக்கிறோம், ஆனால் அது சத்தியமாய் இருந்தால் அப்பொழுது அதுதானே ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். இந்த தண்ணீர் ஈரமானது என்று நீங்கள் கூறினால், நான் இதற்கு முன்பு தண்ணீரை ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் அதை என்மேல் ஊற்றினால் அது ஈரமா இல்லாதிருந்தால் அப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் உண்மையற்றவைகளாய் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதை என்மேல் ஊற்றினால் அது ஈரமா இருந்தால் அப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் உண்மையாய் இருக்கின்றன. கிறிஸ்து நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராய் இருப்பாரானால் அப்பொழுது வேதம் உண்மையானதாக இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராய் இருக்கவில்லை என்றால் அப்பொழுது உண்மையானதல்ல. தேவனுடைய வார்த்தைகள் உண்மையாய் இருக்கவில்லை என்றால் அப்பொழுது கிறிஸ்துவும் உண்மை அல்ல. அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகள் உண்மையா இல்லை என்றால் தேவனும் உண்மை இல்லை. ஆனால் அப்படியானால் தேவனுடைய வார்த்தை உண்மையா இருந்தால் அப்பொழுது வேதம் உண்மையாக இருக்கிறது. தேவன் உண்மையானவராய் இருக்கிறார், கிறிஸ்துவும் உண்மையானவராய் இருக்கிறார். மேலும் நாம் அந்த காரணத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சரியே. இப்பொழுது அவர் பூமியின் மேல் இருந்தபோது மகத்தான சுகமளிப்பவராக இருந்ததாக உரிமை கோரவில்லை. தேவனுடைய குமாரன் ஒரு சுகமளிப்பவராக இருந்ததாக ஒருபோதும் உரிமை கோரவில்லை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? முற்றிலும் சரியே. அவர் நானாக ஒன்றையும் செய்ய முடியாது, ஆனால் பிதாவானவர் செய்கிறதையே நான் காண்கிறேன். கிரியைகளை செய்கிறது நான் அல்ல என்றார் அவர். அது எனக்குள் வாசமாயிருக்கிற பிதாவானவராய் உள்ளது. அவரே அந்த கிரியைகளை செய்கிறார் என்றார். அவர் எந்த விதமான கிரியைகளை செய்தார்? பிலிப்பி என்னும் பெயர் கொண்ட ஒரு நபர் அங்கே ரட்சிக்கப்பட்டான் என்று நாம் வேதத்தில் கண்டறிகிறோம். மேலும் அவன் புறப்பட்டு சென்று நாத்தான்வேல் என்ற ஒரு சிநேகிதனை கண்டான். அது மலையை சுற்றிலும் 30 மைல் தூரமாயிருந்தது. அவன் இவனை இயேசுவினிடத்தில் திரும்ப கொண்டு வந்தான். அவன் இவனை கண்டபோது அவன் ஒரு மரத்தின் கீழே ஜெபித்துக் கொண்டிருந்தான். மேலும் அவன், நாங்கள் கண்டறிந்துள்ளவரை வந்து பார், யோசேப்பின் குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுவை என்றான். இவனோ, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அவனோ, வந்து பார் என்றான். எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த அத்தாட்சி அதுதான். அதற்காக மற்ற எவருடைய வார்த்தையையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்களாகவே வந்து பாருங்கள். வந்து பார் என்றான். அவன் வந்தபோது இயேசு வரிசையில் நின்று கொண்டு ஒருவேளை ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பிலிப்பு நாத்தான்வேலோடு வந்தபோது இயேசு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவனோ, ரபி, நீர் என்னை எப்பொழுது அறிந்தீர் என்று கேட்டான். அது அவனை ஆச்சரியப்படுத்தினது. எப்பொழுது நீர் என்னை அறிந்தீர்? அவரோ, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உன்னை கண்டேன் என்றார். ஒரு மலையினூடாக 30 மைல் தூரம் இருந்தாலும் நான் உன்னை கண்டேன் என்றார். அவர் யாராய் இருந்தார் என்பதை அது காண்பித்தது. அவர் சர்வ வியாபியான தேவனாயிருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாய் அல்ல. ஆனால் தேவன் தாமே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த காரணத்தினால் அவரால் அவருடைய ஜீவனை கீழே வைக்க முடிந்தது. அதை மீண்டும் மேலே எடுத்துக்கொள்ளவும் முடிந்தது. ஒரு சிறிய பெண்மணி ஒரு நாள் கொஞ்சம் தண்ணீர் எடுக்க வெளியே வந்தாள். அவர் அவளிடத்தில் பேசி, ஸ்திரீயே, தாகத்துக்கு தாய் என்றார். அவளோ, யூதர்களாகி நீங்கள் சமாரியர்களாகி எங்களிடத்தில் அப்படி கேட்பது வழக்கமல்லவே, நமக்கு ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லையே என்றாள். அவரோ, ஆனால் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது யாரென்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடத்தில் குடிப்பதற்கு கேட்டிருப்பாய். அப்பொழுது நீ இங்கே எடுக்கும்படி வராத தண்ணீரை நான் உனக்கு கொண்டு வருவேன் என்றார். அதற்கு அவளோ, ஐயா, கிணறும் ஆழமாயிருக்கிறது, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் ஒன்றுமில்லை, பின்ன எங்கிருந்து தண்ணீரை பெற்றுக் கொள்வீர் என்று கேட்டாள். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவளுடைய ஆவியோடு தொடர்பு கொண்டிருந்தார். அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவர் கண்டறிந்த போது அவளுடைய தொல்லை அவள் விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பதாயிருந்தது. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்திருந்தனர் மற்றும் அவள் 6வது ஒருவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். இயேசு அவளிடத்தில், போய் உன்னுடைய புருஷரை அழைத்துக் கொண்டு இங்கே வா என்றார். அதற்கு அவளோ, எனக்கு புருஷர் இல்லையே என்றாள். அப்பொழுது அவரோ, இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள்,
இப்பொழுது உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் உன்னுடையவன் அல்ல, எனவே நீ நன்றாய் சொன்னாய் என்றார். இப்பொழுது பாருங்கள், யூதர் இயேசு அந்த அற்புதத்தை அவனுக்கு நிகழ்த்திய போது அந்த உண்மையான பற்றுறுதி கொண்ட யூதன், உண்மையான யூதன், நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். அந்த அடையாளங்கள் மேசியாவுடன் இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது இங்கே ஒரு சமாரியன் இருக்கிறான். அந்த அற்புதம் அவளிடத்தில் செய்யப்பட்ட போது அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நீர் யார் என்று கேட்டாள். அதற்கு அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவள் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடிப்போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றாள். நிச்சயமாக வேத வாக்கியங்களினூடாக நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம். பிதாவானவர் அவருக்கு காண்பித்த காரியங்களை அவர் எப்படி செய்தார்? வேதம் பரிசுத்த யோவானில் கூறியுள்ளது. ஏன் முடமாயிருந்த அந்த ஜனங்கள் எல்லோரையும் சுகமாக்கவில்லை என்பதை குறித்து அவர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டபோது அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசுத்த யோவான் 5:19, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்று கூறுகிறது. இப்பொழுது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நமக்கு மத்தியில் இன்றைக்கு இருப்பாரானால், அவர் செய்த அதே காரியங்களை நாமும் கூட செய்வோம் என்று வாக்களித்திருப்பாரானால் அது உண்மையாக இருக்க வேண்டும், அல்லது அது உண்மையாக இல்லாமல் இருக்க வேண்டும். வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைத்துள்ளது. மேலும் நண்பர்களே, இன்றைக்கு எனக்கு உள்ள எல்லாவற்றோடும் நான் அதை அறிந்து கொள்ள உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் கருத்தரிக்கப்பட்டு மாசற்ற பிறப்பாக பிறந்தார். அவர் பொந்தியு பிலாத்துவின் கீழ் பாடுபட்டார். சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி சென்று தம்முடைய மகத்துவமானவரின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பூமியின் மேல் இருந்தபோது செய்த அதே கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னே ஒரு அழகான சிந்தனை, என்ன ஒரு அழகான காலை! உயிர்த்தெழுதலின் முதலாம் காலை, பூமியில் உதயமாயிருந்த முதலாம் ஈஸ்டர், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஈஸ்டர், வந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஈஸ்டரை, பரலோகத்தில் இருந்து அவர் வருகிற வேளையை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது என்றும் நீங்கள் உணர்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்த யாவரும் உயிரோடு எழுந்து அவரோடு செல்வார்கள். நாம் வருகிற அந்த மகத்தான ஈஸ்டரை மாத்திரமே முன்னோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இன்றைக்கு அது எவ்வளவு அழகாக உள்ளது! என்ன ஒரு ஆறுதல்! நாம் என்ன ஒரு ஆதாரத்தை பெற்றிருக்கிறோம்! வேதம் அதை அறிவிக்கும் போது, அவருடைய சர்வ வல்லமை அதை அறிவிக்கும் போது, அவருடைய சுகமளிக்கும் வல்லமை அதை அறிவிக்கும் போது, அவருடைய மகத்தான ஆவி அதை அறிவிக்கும் போது, இயற்கையில் உள்ள ஒவ்வொரு காரியமும் அதை அறிவிக்கும் போது, அவருடைய சபை அதை அறிவிக்கும் போது, என்னுடைய இருதயம் அதை அறிவிக்கும் போது, மீண்டும் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அதை அறிவிக்கும் போது, அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், அவர் மீண்டும் வருவாரே, அவர் இப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறாரே. இப்போது கவனியுங்கள், அது இந்த அழகான ஈஸ்டர் காலையாய் இருந்தது. அங்கே ஏராளமான வதந்தியும் பேச்சும் இருந்து வந்தன. சில ஸ்திரீகள் கல்லறையிலிருந்து திரும்பி வந்து அவர்கள் தேவ தூதர்களை குறித்த ஒரு தரிசனத்தை கண்டதாக கூறினர். அவர்கள் அதை ஒரு தோட்டக்காரர் என்று கருதினர். மரியாள், தாய், நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்ட ஒரு சத்தம் அவளுக்கு பின்னே பேசுகிறதை அவள் கேட்டாள். அவர் திரும்பிய போது அவள் திரும்பி பார்த்து, அவர்கள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர்கள் அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, உமக்கு தெரிந்தால் அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அவர் திரும்பி பார்த்து மரியாளே என்றார். அவள் அவரை நோக்கி பார்த்தாள். அப்பொழுது அவள் ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்பொழுது அவர், என்னை தொடாதே, நான் இன்னும் ஏறி போகவில்லை, ஆனால் நான் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் ஏறி போவேன். ஆனால் போய் என் சீஷரிடத்தில் நான் அவர்களை கலிலேயாவில் சந்திப்பேன் என்று சொல்லுங்கள் என்றார். அது எப்படி ஒரு வீணான கதையாக தோன்றிற்று! அவர்கள் இந்த மனிதனுடைய சுகந்த வர்க்கம் விடுதலையும் மரணத்தையும் அடக்கத்தையும் கண்டனர். இது 4ஆம் நாளாக இருந்தது. இல்லை, அவர் மரித்ததிலிருந்து 3ஆம் நாளாக இருந்தது. பேதுரு மனத்தளர்வடைந்து மீன்பிடிக்க செல்ல விரும்பினான். அவர்கள் இருவரில் கிளையப்பா என்னும் பெயர் கொண்ட ஒருவன், நாம் வீட்டிற்கு எருசலேமுக்கு திரும்பி செல்வோம் என்றான். அந்த காலை அவர்களுடைய வழியிலே அவர்கள் நடந்து சென்றனர். பேதுரு தன்னுடைய மீன்பிடிக்கும் தூண்டிலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்று மீன்பிடித்த போது இவர்கள் இருவரும் அவர்களுடைய பாதையில் சோகமாக இருந்தனர். அவர்கள் பாதையில் நடந்து சென்ற போது, சரி, வாழ்க்கை வாழ தகுதியற்றதாக இருக்கிறது, ஓ, அவர் மேசியாவாக இருந்தார் என்று நாம் எப்படி விசுவாசித்தோம்?
மரித்தோரை உயிரோடு எழுப்பிய அந்த மனிதன் எப்படி நின்று அந்த பிரதான ஆசாரியர் அவரை குறித்து பரிகாசம் செய்ய அனுமதிக்க முடியும்? தரிசனத்துக்கு பிறகு தரிசனமாக காண முடிந்த அந்த மனிதன் எப்படி ஒரு ரோம போர் சேவகன் அவருடைய முகத்தில் ஒரு கந்தையை சுற்றி கட்டி அவரை தலையில் அடித்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும் என்று கூற அனுமதிக்க முடிந்தது? மரித்தோரையும் அவர் உயிரோடு எழுப்பக்கூடியதை பார்த்துவிட்டு சிலுவையில் எப்படி அவர் இரக்கத்திற்காக கதற முடியும் என்றனர். ஓ, அது மனத்தளர்வடைந்திருந்த நேரமாயிருந்தது. அந்த மனத்தளர்வடைகிற நேரம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வருகிறது. உங்களை பரீட்சிக்கும்படியாக, உங்களை சோதிக்கும்படியாக நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்பதை காணும்படியாக வருகிறது. தேவனிடத்துக்கு வருகிற ஒவ்வொரு குமாரனும் முதலாவது சோதிக்கப்பட்டு குழந்தை போன்று பயிற்சி பெற வேண்டும். இன்றிரவு இங்குள்ள உங்களில் சிலர் சந்தேகத்திற்கிடமின்றி அதே சோதனையினூடாக செல்வீர்கள். நாம் ஒரு ஜெப வரிசையை அழைக்க வேண்டுமானால் யார் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. அவைகள் யாவும் ஒன்றாக கலக்கப்பட்டு உங்களிடத்திற்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கிருந்து நான் அழைப்பேன். ஒரே நேரத்தில் நாம் ஒரு சிலரை தவிர எல்லோரையும் நிற்க வைக்க முடியாது. ஒருவேளை 2 டஜன் ஜெப வரிசையில் கடந்து செல்வார்கள். எல்லோருமே வருவதற்கு விரும்புகிறார்கள். அவர் உங்களை கடந்து சென்று விட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் கடந்து செல்லவில்லை. நீங்கள் அவரை உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்று பார்க்கவே அவர் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். தரிசனம் சுகப்படுத்துகிறதில்லை. தரிசனம் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரமே உபகாரப்படுத்துகிறது. நான் இங்கே அமர்ந்து கொண்டு கூட்டத்தாரை நோக்கி இப்பொழுது பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய நண்பர்களில் ஒருவரை கென்டக்கியிலிருந்து வந்துள்ள திருமதி காக்ஸை காண்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அவளுடைய முகத்தில் ஒரு பெரிய புற்றுநோய் இருந்தது. அது அவளுடைய கண்ணை சுற்றிலும் அரித்து விட்டிருந்தது. அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். திருமதி வுட், என்னுடைய நல்ல சிநேகிதி, தொலைபேசியில் என்னை அழைத்து அழுது கொண்டே, இன்னும் ஒரு சில நாட்களில் தாயினுடைய கண்ணை அது அரித்துவிடப் போகிறது என்று நான் நினைக்கிறேன் என்றாள். மருத்துவர் அதை ஒரு விதமான மருந்தினை கொண்டு சேதப்படுத்தி அதை சிதற செய்து விட்டிருந்தார். அது ஒரு பயங்கரமான இக்கட்டு நிலையில் இருந்தது. உள்ளே சென்று ஒரு எளிமையான ஜெபத்தை நங்கூரமிடப்பட்ட விசுவாசத்தோடு அது சம்பவிக்கும் என்று ஏறெடுத்தேன். இன்றிரவு இங்கே அவள் இதோ பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் சாதாரணமாக அமர்ந்திருக்கிறாள். அதனுடைய ஒரு இடம் கூட சுகமாக்கப்படாமல் விடப்படவில்லை. அவளுடைய முகத்திலே அது முழுமையாக குணமாக்கப்பட்டது. இங்கே நமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அதே விதமான மற்றவர்களும் சுற்றிலும் இருக்கின்றனர். ஏன்? அது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அவர் ஜீவிக்கிறார் என்ற காரணத்தினாலே ஆகும். ஒரு குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று கூற முடிந்த அதே ஒருவர் ஒரு புற்றுநோயை தொட்டு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரானால் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று கூற முடியும். கிளையப்பாவும் மற்றவர்களும் மனம் தளர்ந்து போய் நடந்து போகையில் அவர்கள் அந்த ஒரு விதமான சோகமான காலைகள் ஒன்றில் இருந்தனர். ஒவ்வொரு காரியமும் தவறாக போய்கொண்டிருப்பது போல தென்பட்டது. திடீரென்று யாரோ ஒருவர் தோன்றினார். அவர்களுக்கு பின்னாக அவர் வந்தபோதும் நடந்து வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அது கர்த்தராகிய இயேசுவா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லையே. அவர் உயிரோடு இருந்தார். அவரை நேசித்த அநேக ஜனங்களுக்கு அது தெரியாதிருந்தது. அது இன்றைக்கும் அதே வண்ணமாக உள்ளது. இன்றைக்கும் கர்த்தரை நேசிக்கிற அநேக ஜனங்கள் தெளிவாக உணர்கிறதில்லை. நீங்கள் அதை குறித்து அவர்களுக்கு சொல்லலாம். அதே சமயத்தில் அவர் என்றென்றும் இன்றிரவும் உயிரோடு இருக்கிறார் என்பதையும், அவர் இன்றிரவு இந்த சபையில் இங்கே இருக்கிறார் என்பதையும், அவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதையும், அவர் சரீர பிரகாரமாக வரும் வரை, மாம்ச சரீரத்தில் வரும் வரை இருப்பார் என்பதையும் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர்கள் சென்று கொண்டிருந்த போது பேசத் தொடங்கி வீதியில் சென்று கொண்டிருந்த போது இயேசு செய்த முதல் காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் நேரடியாக வேதத்திற்கு சென்றார். அப்பொழுது அவர், ஓ, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கேட்டார். ஏனென்றால் அவர் அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார். அப்பொழுது அவர்கள், நீர் ஒரு அந்நியராய் இருக்கிறீரோ என்று கேட்டனர். நசரேயனாகிய இயேசுவை நீர் அறிந்திருக்கவில்லையா? அவர் மேசியாவாய் இருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டது முதற்கொண்டு இது 3ஆம் நாளாக இருக்கிறது என்பதை நீர் அறியவில்லையா? அவர் வாக்கில் வல்லமையுள்ள மனிதராய் இருந்தார். அவர் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஏனென்றால் தேவன் அவர் மூலமாய் அநேக அற்புதங்களையும் மற்ற காரியங்களையும் செய்தார். இது 3ஆம் நாளாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அவரை கொன்று அடக்கம் செய்துள்ளார்கள். அவர் கல்லறையில் இருந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று சில ஸ்திரீகள் எங்களிடத்திற்கு வந்து எங்களுக்கு கூறினார்கள். அது ஒரு முட்டாள்தனமான கதையா இருந்தது என்று நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களுடைய சாலையில் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்றனர். அப்பொழுது அவர் வார்த்தையை திறந்து காண்பிக்க துவங்குகிறார். ஓ, நான் தேவனுடைய நித்திய வார்த்தையை நேசிக்கிறேன். அவர் வேத வாக்கியங்களின் ஊடாக மோசையிலிருந்து தொடங்கி செல்ல துவங்குகிறார். அவர் எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் விட்டுவிடவில்லை. அவர் நேரடியாக வார்த்தைக்கு சென்றாரே.
தேவனால் அனுப்பப்பட்ட எந்த மனிதனும், அவன் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருப்பான். அவன் தரித்திருக்கவில்லை என்றால் அவன் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அவர் சரியாக வார்த்தைக்கு சென்றார். கிறிஸ்து மரிக்க வேண்டியதாக இருந்து மீண்டும் உயிரோடு எழுந்து தம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை வார்த்தையினால் அவர் காண்பித்தார். இப்பொழுது அவர்கள் எப்படி பேசியிருந்திருக்க வேண்டும்? நான் ஒரு சில மணி நேரங்கள் அவரோடு வழியில் பேசியிருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? நீங்களோ பாருங்கள், சகோதரன் பிரணாம், நான் நிச்சயமாக விரும்புகிறேன், என்னால் முடியும் என்று விரும்புகிறேன் என்று கூறலாம். பாருங்கள், நாம் அதை இப்பொழுதே செய்ய முடியும். அவர்தான் உங்கள் இருதயத்தில் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் அங்கே நகரத்தின் அருகே வந்தபோது, இப்பொழுது கவனியுங்கள், மாலை வேளையாகிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர் உங்கள் இடத்திலும் கூட அதை செய்யலாம். அவர் அப்புறம் போய்கொண்டிருக்கிறது போல் உங்களை நினைக்க வைக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். அவர் அவ்வாறு செல்ல மாட்டார். நீங்கள் அவரை அடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்பொழுது அவர்கள் அவரிடத்தில், பொழுதும் போயிற்று, இப்பொழுது போக வேண்டாம், ஆனால் தயவு செய்து உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும் என்றனர். நீங்கள் அவருக்கு அந்த விதமான அழைப்பை கொடுங்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள். அவர்கள், இப்பொழுது பொழுதும் போயிற்று, நீர் வந்து எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று என்றனர். அப்பொழுது அவர் திரும்பி சிறிய உணவகத்திற்குள், சிறிய விடுதிக்குள் சென்றார். ஐரோப்பாவில் அவர்கள் அதை இன்னமும் உடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்டு உறங்க மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுடைய உணவக விடுதியில் ஒரே கட்டணம் செலுத்தப்படும். அவர் அவர்களோடு உள்ளே சென்ற போதோ, இங்கே ஒரு அழகான பகுதி உள்ளது. அந்த நாள் முழுவதும் அவர்கள் அவரோடு பேசின போது அவர் ஒரு காரியத்தையும் ஒருபோதும் கூறவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் அவரோடு நடந்து அவரோடு பேசியிருந்தனர். ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அன்று நாள் அந்த விபத்திலிருந்து உங்களை காத்தது யார்? அந்த குழந்தை சுகம் பெற அனுமதித்தது யார்? உங்களுக்காக அந்த மளிகை கட்டணத்தை செலுத்தினது யார்? அது அவராயிருந்தது. ஆனால் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறதில்லை. இன்றிரவு நீங்கள் சபைக்கு வரும்படி ஆரோக்கியத்தை அளிக்கிறது யார்? அது அவராயிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறதில்லை. நாம் அவர்களை போன்று மாத்திரம் செய்ய முடிந்தால் அவரை உள்ளே வரும்படி அழையுங்கள். அவர் உள்ளே நுழைந்து உட்புறம் சென்றபோது கதவுகளை மூடினார். அப்பொழுது அவர் மற்ற எந்த மனிதனாலும் செய்ய முடியாத அதை அந்த விதமாக அவர் செய்தார். அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய சிலுவை ஏற்றத்திற்கு முன்பு அவர் அவர்களோடு இருந்தார். அவர் அப்பத்தை எடுத்து அவர் அதை அந்த விதமாக செய்தார். அதாவது அதை செய்யக்கூடிய அவருடைய சொந்த வழியாக இருந்தது. அவர்களுடைய கண்கள் திறந்தன. அது அவராக மாத்திரமே இருக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். அவர் அவர்களோடு நீண்ட நேரம் தங்கியிருக்கவில்லை. அவர் ஒரு நொடிப்பொழுதில் அவர்களுடைய பார்வை விட்டு மறைந்து போனார். அவர்களுடைய பாதையில் அவர்கள் தங்களால் செல்ல முடிந்த அளவு கடினமாக விரைந்தோடி வெற்றியை ஆர்ப்பரித்து கர்த்தர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்துள்ளார் என்று அவர்களிடத்தில் கூறினர். அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை குறித்து விவாதிக்க திரும்பிச் செல்லவில்லை. அவர்கள் அதை குறித்து வம்பு செய்ய திரும்பிச் செல்லவில்லை. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனரே. இப்பொழுது நண்பனே, 1900 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றால், வேதாகமம் உண்மையானதாக இருந்தால், அவர் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் இருந்தது போலவே அவர் இன்றிரவு இந்த கட்டடத்தில் எங்கே உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு சரீரத்தில் இருக்கிறார். அவர்களில் சிலர் ஒன்றாக கூடியிருந்தனர். அவர் சுவர்களினூடாக வந்து அவர்களுக்கு மத்தியிலே பிரசன்னமாகி, இங்கே என்னை தொட்டு உணர்ந்து பாருங்கள், என் கரங்களில் உள்ள என் தழும்புகளை பாருங்கள், ஒரு ஆவிக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது போல் மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்குமா என்றார். அப்பொழுது அவர், எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்றார். அப்போது அவர்கள் அவருக்கு மீனையும் அப்பத்தையும் கொடுத்தனர். அப்பொழுது அவர் அங்கே நின்று அவர்களுக்கு முன்பாக அதை புசித்து, நான் புசிக்கிறதை நீங்கள் காண்பது போல ஒரு ஆவி புசிக்காது என்றார். அவர் என்னவா இருக்கிறார்? அவர் இன்றிரவு நமக்கு மத்தியில் மகத்தான ஜீவனுள்ள யெகோவா தேவனாயிருக்கிறார். அவர் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு நடுவில் இருக்கிறார். நான் அவர்கள் நடுவில் இருப்பேன். இப்பொழுது நான் இங்கே இதைத்தான் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் வியர்த்துக் கொண்டும் காத்துக் கொண்டும் இருக்கையில் இந்த ஜனக்கூட்டத்தாரிடத்தில் கிறிஸ்து வருவாரானால், இந்த ஈஸ்டரில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இன்றிரவு இந்த கட்டடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றும் நிரூபிப்பார். அப்பொழுது அவர் எந்த காரியத்திற்காக மரித்தாரோ அதை அவரிடத்தில் கேட்கவும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே அது சத்தியமாய் உள்ளது. இப்பொழுது நான் உங்களிடத்தில் நீண்ட நேரம் பேச முடியும். ஆனால் என்னால் பேச முடிந்த எல்லா வார்த்தைகளை காட்டிலும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை அதிக பொருள்படும், களைப்பாயும் குரலில் அழுத்தமாகவும் அது குரலில் உள்ளது போல் சோர்வாகவும் இருக்கிறது. அதன் பின்னர் பேசுவதில் மற்றொரு காரியம் உள்ளது. இது கடினமாக உள்ளது.
ஏனென்றால் அதை போன்ற ஆவியின் அபிஷேகத்தோடு வெற்றிகரமான ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு இது என்னுடைய வீடாக உள்ளது. ஏனென்றால் இது என்னுடைய வீடாய் உள்ளது. இயேசு ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த வீட்டிலும் தன்னுடைய சொந்த நாட்டிலும் தன்னுடைய சொந்த நாட்டிலும் கூட என்றார். அது அந்த விதமாக சம்பவிக்கிற ஏதோ ஒரு காரியமாக உள்ளது. அவர் தம்முடைய சொந்த வீட்டிற்கு சென்றபோது அவர்கள் கூறினர், அவர்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? அவருடைய தாயார் மரியாள் இங்கே நம்மோடு இருக்கவில்லையா? அவருடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய சகோதரிகள் எல்லோரும் இங்கு இருக்கவில்லையா? நமக்கு அவர்களை தெரியாதா? அவர் எந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்தார்? அவர் எந்த வேதாகம கருத்தரங்கில் ஒரு பட்டம் பெற்றார்? அவர் என்ன சான்றுகளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டனர். மேலும் அவர் எந்த பள்ளியிலிருந்தும் அல்லது எந்த வேதாகம கருத்தரங்கிலிருந்தும் அல்லது எந்த சான்றுகளை பெற்றுக் கொண்டு வரவில்லை. ஆனால் அவர் தேவனிடமிருந்து வந்தார். ஆனால் அவர்களால் அதை காண முடியவில்லை. அவர்கள், அவர் இந்த ஞானத்தை எங்கே பெறுகிறார் என்று கேட்டனர். மேலும் அவர் அந்த ஜனங்களின் நினைவுகளை வகையிருப்பதை அவர்கள் கண்டபோது பேதுரு அவரிடத்தில் வந்தபோது அவர், உன்னுடைய பெயர் சீமோன், உன்னுடைய தந்தையின் பெயர் யோனா என்றார். அது அவர்களை தரைமட்டமாக்கிற்று. அவர் அவர்களை எப்படி அறிந்து கொண்டார்? பரிசேயர்கள் அருகில் நின்று, அவன் ஒரு பெயல்சபூல், அவன் குறி சொல்லுகிறவர்களின் தலைவன், அவன் ஒரு பிசாசு என்றனர். இயேசு, மனுஷகுமாரனாகி எனக்கு விரோதமாக நீங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இதே காரியத்தை செய்யும் போது நீங்கள் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூறும்போது அது உங்களுக்கு இம்மையிலும் அல்லது மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்றார். ஆகையால் அது ஒரு அபாயகரமான காரியமாக இருக்கிறது. எனவே எப்படி அவர் அறிந்து கொண்டார்? அவர் ஏன் அதை கூறினார்? அந்த அடையாளங்கள் இந்த கடைசி நாள் வரையில் ஓய்ந்து போகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய கோபத்தை ஒரு நீதியுள்ள ஜனங்கள் மேல் நீதியாய் ஊற்ற மாட்டார். நாம் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டோம். நாம் எல்லோரும் கலிகூறுகிற நேரங்களையும் வானொலி நிகழ்ச்சிகளையும் தணிக்கை செய்யப்படாதையும் எல்விஸ் பிரெஸ்லி, ஆர்தர் காட்ஃப்ரே பழைய அசுத்தமான நகைச்சுவைகளையும் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் குறிப்பிடத்தக்கவைகளை குறித்தும் சிந்திக்கிறோம். நாம் புதன்கிழமை இரவு ஜபக்கூட்டத்திற்கு வராமல் வீட்டிலேயே அதை போன்ற அப்படிப்பட்ட அற்பத்தனமானதை காண தரித்திருந்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறோமே. அதன் பின்னர் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளங்களை காண்பிக்கிற போது நாம் அதை பழித்துரைத்து விட்டு புறக்கணிக்கிறோம். அதை செய்வது மன்னிக்கப்பட முடியாத பாவமாயிருக்கிறது. இயேசு அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினால் அது இம்மையிலும் அல்லது மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்றார். எனவே தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கும்படி இந்த கடைசி நாட்களில் அந்த ஆவி வர வேண்டும். மேலும் நான் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தின் மற்றும் என்னுடைய சொந்த ஆத்மாவின் உணர்வின் கீழும் கூறுகிறேன். அதே பரிசுத்த ஆவியானவர் ஆவி எங்கே இப்பொழுது இந்த ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளார் என்று நான் உரிமை கோரினேன். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார் என்று நான் உரிமை கோரினேன். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று நான் உரிமை கோரினேன். அதே குறிக்கோளிலும் அதே வல்லமையிலும் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அதே விதமாக இருக்கிறார். எல்லாவற்றிலும். ஆனால் அவருடைய மாம்ச பிரகாரமான சரீர மகிமையில் மகத்துவமானவரான தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருந்து இயேசு கிறிஸ்து செய்தது போன்றே செய்து கொண்டும் கிரியை செய்து கொண்டும் அசைவாடிக்கொண்டும் செயல்பட்டுக் கொண்டும் இருக்கிறார். ஏனென்றால் அது அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணமாயிருக்கிறது. என்னே ஒரு அழகான வேளை. நான் எங்கே நிற்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த சிறு கட்டடத்தில் இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 100 பேர் அல்லது 200 பேர் இந்த இரவு இங்கேயே நெருக்கிக் கொண்டிருக்கிற சிறு கூட்டத்தாரிடத்தில் மாத்திரமல்ல, ஆனால் நான் அந்த வாக்குமூலத்தை கோடிக்கணக்கானோர் மத்தியில் கூறியிருக்கிறேன். வேதாகமத்தை ஒரு கையிலே பிடித்துக் கொண்டு குர்ஆனை மற்றொரு கையிலே பிடித்துக் கொண்டு ஒன்று சரியானது மற்றொன்று தவறானது என்றும் கூறியிருக்கிறேன். ஒவ்வொரு முகமதிய குருவானவரையும் வந்து நிரூபிக்கும்படி சவாலிட்டிருக்கிறேன். அல்லது வேறு எவரையும், புத்த மதத்தினர் அல்லது அவர் யாராக இருந்தாலும் குர்ஆனுக்கு எதிராகவும் அவர்களுடைய மதத்திற்கு எதிராகவும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் அமைதியாக இருக்கின்றனர். ஆனால் சகோதரர்களே, நான் அதை செய்ய காரணம் ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் சத்தியமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் இங்கிருக்கிறாரே. இப்பொழுது நான் செய்யக்கூடியது எனக்குள்ளாக ஒன்றுமே இல்லை. அது ஒரு தேவனுடைய வரமாக உள்ளது. அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? அது உங்களை அளிப்பதாகும். இப்போது இந்த கட்டடத்தில் சரியாக அநேக தூதர்கள் இருக்கின்றனர். நீங்களோ அது வேத பிரகாரமானதாக என்று கேட்கலாம். அது வேத பிரகாரமானதாய் உள்ளது. நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். எத்தனை கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சரி, நீங்கள் உங்களுடைய கரங்களை கீழே விடலாம். வேதம் தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளது. அப்படியானால் தூதர்கள் இங்கே இருக்கின்றனரே. ஆகையால் கிறிஸ்து 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். அப்படியானால் அவர் இங்கே இருக்கிறாரே. ஒரே காரியம்,
நீங்கள் அவரை காண முடியாது என்பதாகும். ஆனால் விசுவாசத்தினாலே நாம் அதை விசுவாசிக்கிறோம். இங்கே இதனூடாக வானொலி சத்தங்களும் கூட வந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். இங்கே இதனூடாக படங்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை என்னால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். அது இங்கே இந்த குழாயின் மேல் மோதாது. அது இதன் மேல், இந்த படிகத்தின் மேல், இந்த ஒலிபெருக்கியின் மேல் அடிக்காது. அது இந்த பொருட்துண்டுகளுக்குள்ளும் வராது. ஏனென்றால் அது அந்த விதமாக உண்டாக்கப்படவில்லை. ஆனால் அந்த படத்தை மறு உற்பத்தி செய்யும் ஒரு துண்டு பொருள் உண்டு. தேவன் சபையில் சிலரை முதலாவது அப்போஸ்தலராகவும், பின்னர் தீர்க்கதரிசிகளாகவும், போதகர்களாகவும், சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும், எல்லாவற்றையும் சபையானது சீர்பொருந்தும் பொருட்டு ஏற்படுத்தினார். நாம் எப்படி ஒன்றை நிராகரித்து விட்டு மற்றொன்றை அது அவண்ணமாய் இருக்கவில்லையே என்று கூற முடியும்? தேவன் தாமே அதை செய்கிறார். அது இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களையே அளிப்பதே அல்லாமல் வேறொன்றுமாயிருக்கவில்லை. மேலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து பொறுப்பேற்கிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அது பரிசுத்த ஆவியானவருடைய ராஜாதிபத்திய கிரியாயிருக்கிறது. இப்பொழுது நண்பர்களே, என்னுடைய சொந்த பட்டணம் இந்த எழுப்புதலை முடிப்பதற்கு முன்பாக நான் இப்பொழுது இதை கூற விரும்புகிறேன். இந்நாட்களில் ஒன்றில் ஜெஃபர்சன்வில்லில் ஒரு சாம்பலும் இடப்பட்டிருக்காது. சார்லஸ் டவுனிலும் ஒன்றும் இடப்பட்டிருக்காது. லூயிவில்லிலும் ஒன்றும் இடப்பட்டிருக்காது. இந்த உலகம் நியாயத்தீர்ப்புக்கு ஏற்றதாக உள்ளது. ரஷ்யா மாஸ்கோவில் இருந்து சுடக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வெடிகுண்டை இப்பொழுது அவர்கள் வைத்துள்ளனர். 4வது தெருவில் தரையிறங்கி எங்கே சுற்றிலும் உள்ள இந்த வெடிமருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் ஒவ்வொன்றையும் ஒரே வெடிகுண்டினால் பூமிக்கு அடியில் 75 அடி ஆழத்தில் புதைய செய்ய முடியும். ஒரு அணுகுண்டு 15 மைல்கள் சதுரத்திற்கு, அது தரையில் 150 அடி ஆழத்திற்கு செல்லும். அது கைத்துப்பாக்கி விசையிலும் அவ்வாறு உள்ளது. கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாக உள்ளது. ஏன் இந்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும்? நினைவிருக்கட்டும், இந்த பூமிக்குரிய கூடாரம் அடிந்து போனாலும் நமக்கு ஏற்கனவே ஒன்று காத்திருக்கிறது. ஹைட்ரஜன் வெடிகுண்டுகளை குறித்தோ அல்லது வேறெந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கும் வரை, எனக்கு தெரிந்தவரை அதுவே மிக சிறந்த வெடிகுண்டு பாதுகாப்பிடமாகும். அது சிறகுகளால் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சட்டைகளின் கீழே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் இந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாமல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே ஒரு மோசமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் எந்த நிமிடத்தில் துடிப்பதை நிறுத்தப் போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. புருஷர்கள் கடைசி நாட்களில் இருதய கோளாறினால் மரிப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பயமும் தத்தளிப்பான நேரங்களும் ஜனங்களுக்கிடையே இடுக்கணும் உண்டாகும். பெண்களை விட 10 மடங்கு ஆண்கள் மரிப்பதை நோக்கி பாருங்கள். பெண்களினுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று வேதம் ஒருபோதும் கூறவில்லை. அது மனுஷருடைய இருதயங்கள் சோர்ந்து போகும் என்றே உரைத்துள்ளது. அது முற்றிலுமானதாய் பரிபூர்ணமானதாய் உள்ளது. அன்று ஒரு நாள் ஓக்லாந்தில் நானும் என் மனைவியும் அங்குள்ள சான் பிரான்சிஸ்கோவில் அந்த பெரிய நிலநடுக்க அதிர்வு உண்டான போது இருந்தோம். கட்டடங்கள் குலுங்கும் வரை, புகைப்போக்கிகள் விழுந்து போகும் வரை பூமியானது அங்கே அதிரத் துவங்கி குலுங்கியது. அந்த இடங்களில் இருந்து புகையோடு அந்த விதமாக பெரிய காற்று பந்துகள் போல அல்லது புகைக்கறி அது என்னவாக இருந்ததோ அவை மேலே எழும்பினது. ஜனங்கள் வீதிகளில் கூச்சலிட்டுக் கொண்டே ஓடினர். அப்பொழுது நான் உண்மையாகவே கர்த்தர் பிரசன்னமாகும் போது அது என்னவா இருக்கும் என்று எண்ணினேன். அப்பொழுது விழுந்து போன மதுபான புட்டிகளை பொறுக்கி எடுத்து திரும்பவும் அலமாரிகளில் வைத்து அதை விற்றனர். அப்பொழுது ஜனங்கள் அதை வாங்குவதற்கு வந்தனர். யாரும் அதை வாங்கவில்லை என்றால் அந்த மனிதனால் அதை விற்க முடியாது. அது உண்மை. அது நாங்கள் குற்றவாளிகள். சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், நான் ஒரு அமெரிக்கன். நான் என் தேசத்தை நேசிக்கிறேன். ஆனால் இந்த பண்டைய தேசம் தராசில் இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டது. இன்றிரவு இந்த பிரசங்க பீடத்தின் பின்னே நான் ஒரு ஊழியக்காரனாக இருப்பது போல அவ்வளவு நிச்சயமாக அவள் மூழ்கி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது நான் தேவனிடத்தில் தயையை கண்டறியும்படி அதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அதை கூறும்படிக்கு தேவன் அதை என் இருதயத்தில் வைத்தபடியால் நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய மிக சிறந்த காரியம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதே ஆகும். இப்பொழுது அவரை விசுவாசியுங்கள். அவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இப்பொழுது நான் கூறக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நான் மீண்டும் கூறுகிறேன். இயேசு என்ன கூறுவார் என்பதற்கான ஒரு காரியத்தையும் இது பொருட்படுத்தாது. ஆனால் இன்றிரவு இந்த கூட்ட ஜனங்களோடு நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? நான் தவறாக குறுக்கிடாமலும் ஏதோ ஒரு காரியத்தை தவறாக வியாக்கியானிக்காமலும் சத்தியத்தையே கூறியிருக்கிறேன். இப்போது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டு வாக்களித்திருந்தால் அவர் செய்த அதே காரியங்களை நாமும் கூட செய்வோம். நான் ஒரு சிறு ஆண் குழந்தையா இருந்ததிலிருந்தே உரிமை கோரியிருக்கிறேன். நான் என்னுடைய முதல் தரிசனத்தை கண்டபோது எனக்கு 18 மாதங்கள் கூட ஆகவில்லை. எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் 2 வருடங்கள் கூட பூர்த்தியாகவில்லை. இது என் வாழ்நாள் முழுவதும் இருந்து வந்துள்ளது. இங்கே கூடாரத்தில் உள்ள ஜனங்கள்
அதை அறிந்திருக்கின்றனர். நான் இங்கிருந்தவரை அது ஒரு முறை கூட எப்போதும் தவறி இருக்கவில்லை. அது ஒருபோதும் தவறாது. ஏனென்றால் அது தேவனாய் உள்ளது. அது உலகத்தை சுற்றிலும் சென்று ஒரு மகத்தான எடுப்புதலை எரிய செய்துள்ளது. இப்பொழுது தேவனுடைய கிருபையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய சொந்த கூட்டத்திலேயே நான் 2வது முறையாக 10 லட்சம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறேன். 2வது முறையாக 10 லட்சம். அது உண்மையே. மேலும் வெளியே சென்று ஆயத்தப்படுத்தின மற்ற லட்சக்கணக்கானவர்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் எல்லோரும் இந்த காரியத்திலிருந்து பற்ற வைக்கின்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான மடங்கு உலகத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மகத்தான தேவனுடைய வல்லமையும் அசைவும் கொண்ட எழுப்புதல் புறப்பட்டு சென்றது. மேலும் பிசாசதை எதிர்கொள்வதற்காக எல்லா விதமான போலியான காரியங்களையும் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையாகவே உண்மையான தேவனுடைய வார்த்தை நேராக முடிவு வரை செல்லும். அது ஒருபோதும் தவறிப்போகாதே. கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன். என்னுடைய கரத்திலிருந்து எவரும் அதை பிடுங்கிக் கொள்ளாதபடி நான் அதற்கு இரவும் பகலும் நீர் பாய்ச்சுவேன். இப்பொழுது இன்றிரவு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நான் உரிமை கோரினேன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் அதை செய்வாரானால் அப்பொழுது நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் காட்சியில் வருகிற போது அப்பொழுது அவரிடத்தில் கேளுங்கள். கிறிஸ்து இங்கே இந்த மேடையின் மேல் பிரசன்னமாவாரானால் இதோ ஒரு சவால் உள்ளது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சரியாக இங்கே மேடையின் மேல் பிரசன்னமாவாரானால், அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களை செய்வாரானால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களா? அவரை நோக்கி பாருங்கள். எம்மாவுக்கு போகும் வழியிலே எப்படியாய் அந்த பையன்கள் அவர் அந்த அப்பத்தை பிட்டபோது மற்ற எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அங்கே அவர் செய்தார். அது கிறிஸ்து மாத்திரமே செய்ய முடிந்த ஒரு காரியமாக இருந்தது. மேலும் அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொண்டனர். இப்பொழுது அவர் அதே காரியத்தை இங்கே செய்வாரானால் அது கிறிஸ்து மாத்திரமே செய்ய முடியும். ஒரு போலியான காரியம் அல்ல. ஆனால் அவர் செய்த அதே காரியம். இப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசம் கொண்டு அவரை நேசித்து அவரை சேவியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டும், வெறுமன சபையில் இப்பொழுது சேர்ந்து கொள்ள வேண்டாம். அது கிரியை செய்யாது. நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். உணர்ச்சி பூர்வமான கிரியை அல்ல. நீங்கள் கூறின ஏதோ ஒரு சிறு காரியமான பாருங்கள், நான் சத்தமிட்டேன், நான் அந்நிய பாஷைகளை பேசினேன், நான் இதை அதை அல்லது மற்றதை செய்தேன் என்பதல்ல. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாகவே ஏதோ ஒரு காரியம் உங்களை மாற்ற வரும்போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசு என்ற அந்த நபரை பெற்றுக் கொண்டீர்கள். பழைய காரியங்கள் மரித்து போகும்போது புதிய காரியங்கள் மீண்டும் பிறக்கின்றன. நீங்கள் செய்த அந்த தவறை, அந்த காரியங்களை நீங்கள் சரி செய்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் சத்துருக்களை நேசிக்கிறீர்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிறீர்கள். மரமானது அது கொடுக்கிற கனியினாலே அறியப்படுகிறது. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த சகோதரியை இசைப்பேழை அண்டை சென்று மெதுவாக, மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார், பரிவிரக்கம் கொள்ளும் இயேசு என்ற பாடலை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது வெளியே உள்ள நீங்கள் ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் வாசலுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். நாம் இன்னும் ஒரு நொடியில் தொடங்குவோம். நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, ஓ என்னுடைய மோசமான குரலால் 4 மாதங்கள் பேசியதில் நான் என்னுடைய குரலில் மிகவும் சோர்வடைந்திருக்கிறேன். ஆனால் நீர் இப்பொழுது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இங்கே பிரணாம் கூடாரத்திலே மற்றொரு மைல்கல் இருக்கும். இந்த கடைசி நாட்களிலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே இங்கே மற்றொரு சாட்சி எழும்பும். இன்றிரவு உட்புறத்திலும் வெளியிலும் அநேகர் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களில் அநேகர் இது உண்மையா அல்லது இது உண்மை இல்லையா என்று யோசித்துக் கொண்டும் அநேகர் சிந்தித்துக் கொண்டும் இருக்கின்றனர். ஓ நித்திய ஸ்தோத்தரிக்கப்பட்ட பிதாவே, எங்கே பிரசன்னமாகி உம்முடைய வார்த்தையை உண்மையாக்குவதன் மூலம் உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை குறித்து பேசியிருக்கிறேன். நீர் கிளையப்பா மற்றும் அவனுடைய நண்பனிடத்தில் எம்மாவுக்கு போகையில் நீர்தாமே செய்தது போன்றே மேலும் எங்களுடைய பாதையில் கர்த்தாவே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கையில் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். இப்பொழுது எங்கள் மத்தியில் வாரும். ஓ மகத்தான கிறிஸ்துவே, எங்கள் மத்தியில் வாரும். உம்முடைய வார்த்தைகள் உண்மை என்பதை நிரூபியும். மேலும் இன்றிரவு உம்முடைய மெய்மையை இங்கு வெளிப்படுத்தும். நாங்கள் பாவிகள் என்றும் இந்த காரியங்களுக்கு பாத்திரமானவர்கள் அல்ல என்றும் பரிதாபமான தகுதியற்ற சிருஷ்டிகளாய் இருக்கிறபடியால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆனால் கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். கிருபையினாலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். நீர் தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த நகரத்தில் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு மத்தியில் என்பதை குறித்து கூறின போது உம்முடைய வார்த்தை உண்மை என்பதை நான் அறிவேன். ஆனால் கர்த்தாவே, இந்த இரவு நீர் ஜனங்களை கீழ்நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலினூடாக
இந்த நகரத்தில் இங்கே ஒரு விசை உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ நித்திய தேவனே, நாங்களும் பேரில் காத்திருக்கையில் இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சிலுவை ஏற்றத்திற்கு முன்னர் நீ செய்த காரியங்களை செய்யும். அப்பொழுது ஜெஃபர்சன்வில்லில் முறையிடுவதற்கு ஒற்றை காரியமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த நாளிலே அவர்கள் சாக்குப்போக்கு இல்லாமல் இருப்பார்கள் என்றும் நீர் உண்மையே வெளிப்படுத்தியிருக்கிறீர் என்றும் நாங்கள் அறிவோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் என்பதற்காக அல்ல. இல்லை, அது புற்றுநோய் அல்ல. ஏனென்றால் அவள் அதிலிருந்து குணமடைந்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு முதுகு தொல்லைக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அது உண்மை. அது அவளுடைய முதுகிலுள்ள ஒரு தொல்லையாக இருக்கிறது. அது சரியா? இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது கவனியுங்கள். நான் அவளிடத்தில் சற்று நேரம் அதிகமாக பேசினால் ஒரு கால் ஏதோ ஒரு காரியம் கூறப்படலாம். எனக்கு தெரியாது. இப்பொழுது உங்களுடைய தொல்லை என்ன என்பதை குறித்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. அது என்னவா இருந்தது என்று இப்போது எனக்கு தெரியாது. புரிகிறதா? ஆனால் ஒலிப்பதிவு கருவிகள் அதை பதிவு செய்திருக்கின்றன. அவர் என்ன கூறினார் என்பதை நீங்கள் கண்டறிய முடியும். நாம் இன்னும் ஒரு நிமிடம் பேசி அவர் வேறு ஏதாவது காரியத்தை குறித்து என்றும் சொல்வாரா என்று பார்ப்போம். வரிசை முறையில் ஏதோ ஒரு காரியத்தோடு காணப்படுகிற ஒரு ஸ்திரியை நான் பார்க்கிறேன். அது மற்றொரு ஸ்திரியாக உள்ளது. அவள் இவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். மேலும் அவள் ஏதோ ஒரு விதமான சங்கத்தில் அல்லது ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாள். அது ஒரு மனநோய் பாதிப்பு ஸ்தலமாய் உள்ளது. அது இந்தியானாவில் உள்ள மாடிசன் ஆகும். அது நீ ஜெபித்துக் கொள்ள விரும்புகிற ஒரு சகோதரி அந்த சங்கத்தில் இருக்கிறாள். நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு உனக்குள்ள எல்லாவற்றோடும் விசுவாசித்தால் தேவன் உன்னுடைய முதுகை சுகமாக்கி உன்னை குணப்படுத்தி விடுவிப்பார். இப்பொழுது நீ அதை விசுவாசிக்கிறாயா? சரி, இங்கே வா. அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் அந்த ஸ்திரியை குணப்படுத்தி அவளை சுகப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை அவளுக்கு அருளும். தேவனுடைய இரக்கங்கள் அவள் மேல் தங்கியிருந்து அவளை குணப்படுத்தி உமக்கே மகிமையை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். நான் இதை கூறலாம். அங்கிருந்து வருகிற ஒரு அதிர்வு ஒன்று உள்ளது. இங்கே பின்னால் வலப்பக்கம் இருந்து வருகிறது. அப்படியே ஒரு நொடி. அங்கேயே அப்படியே ஒரு நிமிடம் நில். அந்த ஒளி உன்னை விட்டு சென்றதை நான் கவனித்தேன். இங்கே என்னை சுற்றிலும் மிக அதிகமான கூட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உன்னிடத்திற்கு நகர்வதை நான் காண்கிறேன். அது யாரோ ஒருவர். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது. அது உண்மை. நான் 2 அல்லது 3 பேர் பிரசன்னமாகிறதை கண்டேன். அது வெளிச்சம் பின்னாக திரும்பி அங்கே பின்னால் நின்று கொண்டிருக்கிற அந்த நபர் மீது பட்டது. அவர்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? அது உண்மை. நீங்கள் பெற்றுள்ளது அது ஸ்திரீகளுக்கான ஒரு அறுவை சிகிச்சை நடந்துள்ள ஒரு பெண்மணியை குறித்த ஒரு நிலையாகும். அது உண்மை. இப்பொழுது போய் உன்னுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள். தேவனாகிய கர்த்தர் உன்னை சுகமாக்கி விட்டார். ஆமேன். நீங்கள் வருவீர்களா பெண்மணியே? நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களை அறிந்து கொள்ள எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சுற்றிலும் உள்ள இடத்திலிருந்து வந்திருந்தால் நான் உங்களை பார்த்திருக்கலாம். எனக்கு தெரியாது. ஜனங்கள் வந்து போகிறார்கள். நான் அதை போதிய அளவு அறிந்து கொள்வதற்கு இங்கே கூடாரத்தில் இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் நகரத்திலிருந்து வருகிறீர்களா? நீ நகரத்திலிருந்து வந்திருக்கிறாய். சரி, அப்படியானால் ஆனால் எனக்கு உன்னை தெரியாது. ஆனால் கிறிஸ்து உன்னை அறிந்திருக்கிறார். ஆனால் இங்கே எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்றும் அதற்கான எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒரே காரியம், நீங்கள் என்னை நகரத்தை சுற்றி அல்லது ஏதேனும் ஒன்றை பார்த்திருக்கலாம். எனக்கு தெரியாது. அதை அறிந்திருப்பது தேவனை பொறுத்ததாகும். அங்கே பின்னால் வலப்பக்கம் உங்களுக்கு இருந்து வருகிற குடல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட விரும்புகிறீர்களா? கர்த்தராகிய இயேசு உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கிற இன்னொருவருக்கு ஒரு மோசமான இரத்த எண்ணிக்கை உள்ளது. நான் அவர்கள் பரிசோதிப்பதை கண்டேன். கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களை அப்பொழுதே சுகமாக்கிவிட்டார். நீங்கள் அவரை தொட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் என்னை தொடவில்லை. நீங்கள் என்னிடத்திலிருந்து 30 அடி தூரத்தில் இருக்கிறீர்கள். ஆமேன். இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது வரிசையானது நகர்ந்து கொண்டிருக்கையில் அப்படியே நோக்கி பார்த்து பிழையுங்கள். ஓ, இது இங்கே ஜெஃபர்சன்வில்லில் மிகவும் கடினமாக உள்ளது. பார்த்தீர்களா? மேலும் உங்களை சுற்றிலும் உள்ள யாவருமே இந்த விதமான ஒரு கூட்டமாய் உள்ளனர். ஒவ்வொருவருமே இயேசு ஒரு மனிதனை கையை பிடித்து ஒருமுறை அவனை நகரத்திற்கு வெளியே அழைத்து சென்றார். இப்பொழுது இந்த ஒரு வழியாக நோக்கி பாருங்கள் சகோதரியே. அப்படியே ஒரு நொடி. கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு அனுகூலமான துணை என்று விசுவாசியுங்கள். நீங்கள்
மலக்குடலில் உள்ள பிரச்சனையால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் ஒரு மருத்துவர் உங்களை பரிசோதித்திருக்கிறார். அது மூல நோயாக இருந்தது என்று அவர் உங்களிடம் கூறினார். நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் செல்ல முயற்சித்துக் கொண்டிருப்பதையும் கூட நான் காண்கிறேன். நீங்கள் உண்மையாகவே மெதுவாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மூட்டு வீக்கம் உள்ளது. அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக உள்ளது. உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். அது முற்றிலும் உண்மையே. மேலும் நான் அவருடைய அலுவலகத்திலே அங்கே அந்த சிறிய அட்டையில் அவருடைய கையொப்பத்தை கண்டேன். ரெபேக்கா பேக்கர், 509 கிரஹாம் தெரு. அது முற்றிலும் உண்மை. அது அவருடைய அலுவலகத்தில் உள்ள பதிவேட்டில் உள்ளது. அது உண்மை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்திரீ அவளுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்வாளாக. ஆமேன். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போய் இப்பொழுதே விசுவாசி. தேவனில் விசுவாசமாயிரு. நீங்கள் மாத்திரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தால் நலமாயிருக்குமே. இப்பொழுது அந்த பெண்மணி இங்கே நிற்கிறாள். அதாவது நீங்கள் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. அது சரிதாரே? சரி. அப்படியானால் என்னை தெரியாத யாரோ ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் எனக்கு அவர்களை தெரியாது. எனக்கு அந்த மற்றொரு பெண்மணியையும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த பெண்மணி முற்றிலும் ஒரு அந்நியராக இருக்கிறாள். அது உண்மையானால் பெண்மணியே, உன்னுடைய கரத்தை உயர்த்து. வாழ்க்கையில் இதுவே நம்முடைய முதல் முறையான சந்திப்பு. இதோ ஒரு ஸ்திரீயும் ஒரு மனிதனும் இருக்கிறார்கள். பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தின் ஒரு அழகான காட்சி. அங்கே ஒரு ஸ்திரீயும் ஒரு மனிதனும் சந்தித்தனர். அந்த ஸ்திரீ ஒரு சமாரியராயிருந்தாள். இயேசு ஒரு யூதனாயிருந்தார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசத் துவங்கினர். மேலும் இயேசு அவளுடைய இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். எப்பொழுது அவர் இன்றைக்கு அதே இயேசுவா இருப்பாரானால் அவர் இன்றைக்கும் அதே கிரியை செய்ய முடியும். இந்த ஸ்திரீ அவளுடைய கரத்தை தேவனிடை உயர்த்துவாளேயானால் சத்தியம் செய்வதற்கு அல்ல. ஏனென்றால் நாம் அதை செய்வதில் நம்பிக்கை கொள்வதில்லை. நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் ஒருவரை ஒருவர் கண்டதில்லை என்று அவளுடைய கரத்தை உத்தமத்தோடு என்னோடு உயர்த்தியிருப்பாளேயானால் மேலும் ஒருவருக்கொருவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. பெண்மணியே, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? அதுதான் உங்கள் காரியமாய் உள்ளது. அவள் என்னை ஒருபோதும் கண்டதில்லை, அல்லது நான் அவளை ஒருபோதும் கண்டதில்லை. மேலும் அவள் முற்றிலும் ஒரு அந்நியராயிருக்கிறாள். இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னம் இங்கே உள்ளது. இந்த ஸ்திரீ சுகவீனமாய் இருப்பாளானால் என்னால் அவளை குணப்படுத்த முடியாது. அவள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறாள். கிறிஸ்து அவளுக்காக மரித்த போதே அவர் அவளை சுகப்படுத்தி விட்டார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆனால் அவர் இங்கே இப்பொழுது நின்று கொண்டிருப்பாரானால் மேலும் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் அவளுக்கு அவர் வெளிப்படுத்த முடியும். அல்லது அவளுடைய விசுவாசத்தை தகுதிப்படுத்த அவளுக்கு ஏதோ ஒன்றை கொண்டு வரும்படி செய்யலாம். இப்பொழுது அவள் இங்கே பணத்தொல்லைக்காக நின்று கொண்டிருக்கலாம். அவள் இங்கே வீட்டு பிரச்சனையில் நின்று கொண்டிருக்கலாம். அவள் ஒரு புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருப்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கலாம். அவள் காசநோயோடு இங்கே நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு தெரியாது. என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. எப்பொழுது நீங்கள் உங்களையே என்னுடைய ஸ்தானத்தில் வைக்க விரும்பினால் இங்கே வந்து என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நிச்சயமாகவே எனக்கும் தெரியாது, நானும் செய்ய மாட்டேன். ஆனால் பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? கிறிஸ்து அதே காரியத்தை இங்கே செய்தால் பிழையற்ற உண்மையாய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளது போன்றே இருக்கும். கிணற்றண்டையிலே அந்த ஸ்திரீனிடத்தில் பேசின மாறாத இயேசுவாய் அவர் இருக்கிறார் என்று நிரூபித்தார். இங்குள்ள எத்தனை பேர் நான் அவரை இப்பொழுதே என்னுடைய சுகமளிப்பவரா அல்லது எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் பெற்றுக்கொள்வேன் என்று கூறுவீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்தி அவர் அதை செய்வாரானால் நான் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள். கரங்களை மேலே உயர்த்தின பெண் நாம் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை. கர்த்தரதை அருள்வாராக என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. இப்பொழுது இந்த பெண்மணி என்னிடத்திலிருந்து நகர்வது போல் தென்படுகிறது. கூட்டத்தார் என்னுடைய சத்தத்தை கேட்க முடிந்தால் நலமாயிருக்குமே. யாரோ ஒருவர் நிற்கிறதை நான் காண்கிறேன். அது அதிகபட்சம் அவளுக்காக அல்ல, அவள் வேறு யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். மேலும் அது ஒரு வயோதிக பெண்மணி. அது அவளுடைய தாய். அவளுக்காக இவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை. அவளுக்கு சிறு மாரடைப்புகள் ஏற்பட்டு சிறு இருதய துடிப்புகள் போன்றவையும் உள்ளன. அவளால் இரவிலே தூங்க முடியவில்லை. அது சரிதானே? அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. அந்த பெண்மணி இந்த தேசத்திலிருந்து வரவில்லை. அந்த பெண்மணி இங்கிருந்து தொலைவில் இருக்கிறாள். அந்த பெண்மணி ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறாள். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கும் கூட ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய கண்கள் குருடாய்க்கொண்டே செல்கின்றன. அது உண்மை. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அங்கே உங்களுக்காக ஜெபியுங்கள். தேவனை விசுவாசியுங்கள். அவர் இங்கிருக்கிறார்.
சர்வ வியாபியானவர். சகோதரியே, இங்கே வாருங்கள். ஸ்தோத்திரிக்கப்பட்ட இரட்சகரே, நீர் இந்த ஸ்திரீக்கு அவளுடைய வாஞ்சையை அருள வேண்டும் என்று நான் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். சர்வவல்ல தேவனுடைய வல்லமை அவள் மீது தங்கியிருப்பதாக. அவள் சுகமடைந்து அவள் கேட்டுக்கொண்டதை எப்போதும் பெற்றுக்கொள்வாளாக. நான் இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது போய் கடிகூர்ந்து மகிழ்ச்சியாயிரு. சகோதரியே, விசுவாசி, சுகமடைவாய். சரி, எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் எனக்கு இந்த ஸ்திரியை தெரியும் என்று நான் நம்புகிறேன். நீ ஜார்ஜ் டவுனிலிருந்து வருகிறாய் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீ சகோதரன் ஆர்கன் பிரைட்டினுடைய உறவுக்காரர் அல்லவா? நிச்சயமாக இப்பொழுது இது அபிஷேகம். இது வித்தியாசமானது. இப்பொழுது ஒரு வித்தியாசம் உள்ளது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். நான் வேறெங்காவது உங்களிடத்தில் பேசும்போது அது இப்போது வித்தியாசமாக உள்ளது. நீங்கள் உண்மையாகவே ஒரு இனிமையான உணர்வை போன்று உணர்ந்தீர்கள். அது பரிசுத்த ஆவி. நீங்கள் இங்கே உங்களுக்காக இல்லை, நீங்கள் இங்கு வேறு யாரோ ஒருவருக்காக இருக்கிறீர்கள். அது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வயதுடைய ஒரு சிறு பெண். அவளுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுள்ளது. அவள் வடக்கு இந்தியானாவில் வசிக்கிறாள். அது உண்மை. நீங்கள் உங்களுடைய கையில் வைத்துள்ளதை அதை அவளிடத்துக்கு அனுப்புங்கள். அவள் சுகமடைவாள். எப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் யாவும் கூடும். இங்கே எனக்கு அந்நியரான ஒரு பெண்மணி இருக்கிறாள். எனக்கு உன்னை தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். பல வருடங்கள் இடைவெளி உண்டு. ஒருவேளை அநேக மைல்கள் இடைவெளியில் பிறந்திருக்கலாம். எனக்கு உன்னை தெரியாது. நான் உன்னை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். கூட்டத்தாரிடத்தில் ஏதோ ஒன்று சம்பவித்தது. ஒரு மனிதன் எனக்கு அருகில் தோன்றினான். இதோ அவன் எங்கே தொப்புள் வெடித்து அமர்ந்திருக்கிறான். ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் கிறிஸ்து உங்களை குணப்படுத்தி உங்களை சுகப்படுத்துகிறார். ஆமேன். அதுவே அதை செய்வதற்கான வழியாய் உள்ளது. விசுவாசியுங்கள். அவர் எதை தொட்டார்? நான் அந்த மனிதனை ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால் அவர் அங்கே குணமாக்கப்பட்டார். அவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவை தொட்டார். உங்களிடத்திலிருந்து அந்த அவிசுவாசத்தை அகற்றுங்கள். நான் வில்லியம் பிரணாமா இருப்பதை குறித்து மறந்துவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர்தான் இங்கு இருக்கிறார். என்னை குறித்து மறந்துவிடும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். மேலும் இந்த கர்த்தராகிய இயேசு இங்கே இருக்கிறார் என்று விசுவாசித்து என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள். நீங்கள் இந்த கட்டடத்தில் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது இங்கே ஒரு சிறு பெண்மணி இருக்கிறாள். நான் அவளை ஒருபோதும் கண்டதில்லை. அவள் என்னை விட மூத்தவள். அவள் யார் என்றும் அவள் எங்கிருந்து வருகிறாள் என்றும் அவளை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு முற்றிலும் ஒரு அந்நியனாயிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து அவளை அறிந்திருக்கிறார். நீ எதற்காக இங்கே இருக்கிறாய் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிப்பாயா? நான் ஏதோ ஒரு காரியத்தை பேசின போது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு உனக்கு ஒரு வினோதமான உணர்வு உண்டாயிருந்தது. உனக்கு உண்டாகவில்லையா? அது உன்னுடைய சகோதரி இந்தியானாவில் உள்ள மாடிசனில் உள்ள பைத்தியக்கார பராமரிப்பு நிலையத்தில் இருப்பதாகும். அது சரி. ஏனென்றால் மற்றொரு ஸ்திரீ இங்கே நின்று கொண்டிருந்தாள். நீ எங்கே நின்று கொண்டு இந்த வழியாக நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாய். அந்த தரிசனம் நீ மேலே வந்தபோது நீ விசுவாசித்துக் கொண்டிருந்தாய். அது முற்றிலும் உண்மை. அதைத்தான் அது செய்தது. இன்றிரவு நீ இங்கே இருப்பதற்கான காரணம் உனக்கும் ஒரு இருதய கோளாறு ஏற்பட்டுள்ளது. உனக்கு சற்று முன்னர் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. அது முற்றிலும் உண்மை. மேலும் நான் இப்பொழுது காண்கிறேன். நான் ஒரு தரிசனத்தில் நோக்கி பார்க்கும்போது அது உருளும் நிலமாயிருக்கிறது. நீ இங்கெங்கோ தெற்கு இந்தியானாவில் இருந்து வருகிறாய். நீ கோர்டனுக்கு அருகிலிருந்து வருகிறாய். அங்கிருந்துதான் நீ வருகிறாய். வீட்டுக்கு திரும்பி போ. நீ சுகமாக இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். அது பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறதாவது என்பதாகும். விசுவாசமாயிருங்கள். விசுவாசியுங்கள். சந்தேகப்படாதீர்கள். விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் சர்வ வல்லமையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்களா? எவ்வளவு அற்புதமானது! காரியம் என்ன? இங்கே இந்த மூலையில் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். அது புற்றுநோயா அல்லது காசநோயா என்று மருத்துவருக்கு தெரியவில்லை. அது உண்மை. ஆனால் நீ அதை விசுவாசிப்பாயானால் நீ எப்படியும் சுகமடைவாய். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துள்ளது. போ, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஜீவனுள்ள தேவனின் சர்வ வல்லமை. நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளார். அவர் இங்கே நம்மோடு இருக்கிறார். அது அவராய் உள்ளதே. அவை அவர் பூமியில் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களாய் இருக்கின்றன. 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அப்படியே விசுவாசியுங்கள். விசுவாசமுடையவர்களாயிருங்கள். பெண்மணியே, எனக்கு உன்னை தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒருபோதும் கண்டதில்லை. உன்னை குறித்து ஒன்றுமே தெரியாது. அது உண்மை. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார்.
நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களா? என்னை அவருடைய தீர்க்கதரிசியாக விசுவாசிப்பீர்களா? அவர் அதை செய்வாரானால் ஏதோ ஒன்று என்னை அபிஷேகித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுதான் இது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் என்னுடைய கரங்களை உங்கள் மீது நான் வைக்கப் போகிறேன், சுகமடையுங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் அதை சந்தேகிக்க உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. ஆனால் உனக்கு உண்மையாக தெரிந்த ஒன்றை தேவன் என்னிடத்தில் கூறுவாரானால் அப்பொழுது அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்வாய். அது உண்மைதானே? அது ஒரு ஸ்திரீகளுக்கான கோளாறு. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உங்களுடைய முகத்தின் மேல் ஏதோ வெண்மையாக இருப்பதோடு நீங்கள் அறுவை சிகிச்சை மேஜையிலிருந்து வெளியே வருவதை நான் காண்கிறேன். ஆனால் அது வெற்றிகரமாக இருக்கவில்லை. அது உண்மை. ஆனால் அந்த பிசாசு மருத்துவரிடத்திலிருந்து மறைந்து கொண்டான். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து மறைந்து கொள்ள முடியாது. பெண்மணியே, வீட்டிற்கு சென்று குணமாகுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்தி உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்குமே. பெண்மணியே, நான் உனக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர் உன்னை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஏனென்றால் தேவன் சுகப்படுத்துவதற்கு நீரிழிவு என்பது ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் வீட்டுக்கு சென்று உன்னுடைய சுகமளித்தலை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள். ஆமேன். பெண்மணியே, இங்கே வா. நீ விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது அங்கே பின்னால் அவ்வாறு நினைத்துக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். இது ஒரு மனோவசியம் அல்ல. நீங்கள் இப்பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். எனக்கு இந்த ஸ்திரியை தெரியாது. பெண்மணியே, உங்களுடைய கரங்களை என் மீது வையுங்கள். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் வெளிப்படுத்துவாரானால் நான் இந்த வழியாய் நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களுடைய மனதை வசீகரித்துக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்றும் நான் அவருடைய ஊழியக்காரன் என்றும் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்திரீகளுக்கான கோளாறு, ஒரு பெண்களுக்கான கோளாறு உள்ளது. அது உண்மை. உங்களுக்கு இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு அது இல்லை. நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். உங்களுடைய சாலையிலே கலிகூர்ந்து கொண்டே சந்தோஷமாய் செல்லுங்கள். ஐயா, வாருங்கள். அந்த பழைய சிறுநீரக பிரச்சனை மேலும் ஏதோ ஒன்று உங்களை தொந்தரவு செய்கிறது. தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதிலிருந்து சுகமாவீர்களா? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சாலையில் கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். ஆமேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசியுங்கள். பெண்மணியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் முன்பு போல சென்று ஒரு நல்ல ஆகாரத்தை மீண்டும் புசிக்க விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் முழுவதும் பதட்டமாயிருந்து வருகிறீர்கள். நீங்கள் அவ்வாறு இருந்திருக்கவில்லையா? அது உங்களுடைய வயிற்றில் ஒரு வயிற்றுப்புண் ஏற்பட காரணமாயிற்று. போய் நீங்கள் ஒரு இறைச்சி கலந்த ரொட்டியை வாங்கி அதை புசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சாலையில் கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்து இங்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் குணப்படுத்த இப்பொழுது இங்கே இருக்கிறார். அப்படியே ஒரு கணம் பின்னால் உள்ள கீழ் வரிசையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்திருக்கிறான். எங்கே கீழே உட்கார்ந்திருக்கிறான். மகனே, உனக்கு இருந்ததாக நீ நினைத்திருந்ததை விட உன்னுடைய விசுவாசம் பெரிதாயிருக்கிறது. உனக்கு ஒரு இருதய கோளாறு இருந்தது. உனக்கு இருந்ததல்லவா? அது உண்மையானால் உன்னுடைய காலூன்றி எழும்பினில். மகனே, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்கி விட்டார். நீ சுகமாக இருக்கிறாய். உன்னுடைய சாலையிலே போய் சுகமாயிரு. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எனக்கு தெரியாத ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். இந்த மனிதன் இந்த காலை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உன்னை எனக்கு தெரியாது. உன்னை குறித்து எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. அது சரிதானே? நீ எதற்காக இங்கே இருக்கிறாய் என்பதை இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? கூட்டத்தில் எத்தனை பேர் அதை இப்போதே ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசமுடையவர்களாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். இந்த மனிதனுக்கு ஒரு தோல்வியாதி பிரச்சனை உள்ளது. அது உண்மை. மேலும் நான் உன்னை காண்கிறேன். அது ஒரு முழு சோர்வடைந்த நிலையான பிரச்சனையாயும் கூட உள்ளது. அது உண்மை. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. உனக்கும் ஒரு ஸ்திரீக்கும் இடையே கருப்பான ஏதோ ஒன்று நிற்பதை நான் காண்கிறேன். அது உன்னுடைய மனைவி. நீ அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அவள் ஒரு பாவியாயிருக்கிறாள். மேலும் அவள் ஒரு கிறிஸ்தவளாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். அது உண்மை. போய் உன்னுடைய கரங்களை அவள் மீது வைத்து அவளுக்காக ஜெபி. பரலோகத்தில் உள்ள தேவன் இந்த உண்மையான காரியங்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
தேவன் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். பின்பக்கமாக பின்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நோக்கி பார்த்து பிழையுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் யாவும் கைகூடும். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் கவனியுங்கள். எந்த வழியாக நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள். நீங்களோ, சகோதரன் பிரணாமே, நீங்கள் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ரெபேக்காள், தேனே, இந்த வழியில் கொஞ்சம் திரும்பி வா. நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நில். இது என்னுடைய குட்டி பெண். என்றாவது ஒரு நாள் அவளும் கூட ஒரு தீர்க்கதரிசினியாயிருப்பாள். தேனே, வெள்ளை தொப்பியுடன் உனக்கு பக்கத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த பெண்மணி, அவள் ஒரு எலும்பு உட்புழை தொல்லையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். பெண்மணியே, உன்னுடைய கரத்தை உயர்த்து, அல்லது உன்னுடைய காலூன்றி எழும்பினில். தேவன் அழைக்க வேண்டும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை அழைக்கட்டும், அது சரிதானே? என்னுடைய சிறு பெண் அவளுடைய கரங்களை அங்கே உன் மீது வைக்கட்டும். ஓ நித்திய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஸ்திரியை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பிசாசை நான் கடிந்து கொள்ளுகிறேன். கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அது அகன்று போகட்டும். ஆமேன். ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு தம்மையும் கூட வெளிப்படுத்துவாராக. அவர் இங்கு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே சுகமாக்குகிறார். என்னுடைய வார்த்தைகள் இங்கே உண்மையாயிருக்குமானால் அது அங்கேயும் உண்மையாயிருக்கும். நீங்கள் செய்யும்படி நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே சுகமடைய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மீது வையுங்கள். உள்ளேயும் வெளியேயும் உள்ளவர்கள் அப்படியே உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வையுங்கள். நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். ஒரு செவிட்டு ஆவி வெளியேறுவதை நான் கேட்டேன். எங்கே அவர்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறாரே. ஓ நித்தியமான ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொரு அசுத்த ஆவிக்கும் சவாலிடுகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அது இந்த இடத்தை விட்டு போவதாக, இந்த ஜனங்களை விட்டு வெளியே செல்வதாக. மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது விசுவாசிக்கும்படியான மகத்தான விசுவாசத்தோடு இங்குள்ள ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பாராக. ஓ சாத்தானே, பிசாசாகிய நீ நீண்ட காலமாக எங்களை பொய்யுரைத்து ஏமாற்றி இருக்கிறாய். கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்கள் அவர் மேல் தொங்கிக் கொண்டிருப்பதோடு அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். சுகமளிக்கும் வல்லமை செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களிடத்திலிருந்து விலகிச் செல்லும்படி நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். அவர்கள் போய் சுகமாய் இருக்கும்படி சாத்தானே, அவர்களை விட்டு வெளியே வா. இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விட்டார் என்று நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் உங்களுடைய காலூன்றி எழும்பி நின்று சர்வ வல்லமையுள்ள தேவனின் தெய்வீக சுகமளிக்கும் வல்லமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்து விட்டீர்கள். உங்களுடைய காலூன்றி எழுந்து நின்று தேவனுக்கு துதி செலுத்துங்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிக்கையில் நாம் அவருக்கு துதியை செலுத்துவோமாக. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுக்கே ஸ்தோத்திரம். ஆமேன்.